பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், அப்பதான் படிப்பு வரும். என்ன நல்லது. எங்க எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். ஆறுவது சினம், இயல்வது கரவேல். ராஜா, இதுங்களுக்கு ஏன் இந்த படிப்பு எல்லாம் தேவையில்லையே? படிப்பு தேவையில்லைங்களா? படிப்பு தேவைதான், ஆனா வெறும் படிப்புல பிரயோஜனம் இல்லை. நம்ம நாட்டுல பண்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இங்க பாரு, இந்த வெத்தலைக்கு முன்னாடி அகத்திய போடுற மாதிரி படிப்புக்கு முன்னாடி பண்பை விதைக்கணும். பண்பத்தை நிலத்துல தானே விளைச்சல காண முடியும். தம்பி உட்காரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் கண்கூடா பல இடங்கள்ல பார்த்தத சொல்றேன். இப்ப ரயில் வண்டி இருக்குல்ல, அதுல 4 பேர் உட்காரக்கூடிய இடத்துல ஒருத்தனே காலை நீட்டி பட்டுக்கிறான். என்னன்னு கேட்டா இங்கிலீஷ்ல திட்டுறான். போக்குவரத்து அதிகமா இருக்கிற ரோட்ல பேப்பரை படிச்சுக்கிட்டே குறுக்க நடக்கிறவன் இந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? காரணம் வெறும் படிப்பு, பண்பு விளைக்கப்படல. நம்ம பசங்களுக்கு எல்லாம் 10 வயசு வரைக்கும் பண்பை சொல்லி கொடுக்கணும், பொது அறிவை வளர்க்கணும். அப்புறம் தான் இந்த மொத்தம் படிப்பு. என்ன தம்பி, நான் சொல்றேன்னு கோச்சிக்கா இல்லைங்க, ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு தம்பி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். படிப்பு பண்பு 2 ஜோடிக்காரங்க மாதிரி. அதுங்க ஒழுங்கா போனதான் வாழ்க்கைங்கிற வண்டி கௌரவங்கிற பாதையில போகும். கணக்கா பொறுத்துக்கிட்டு இருக்கு.